ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நலமா இருக்கணும் சொல்லி எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சு கொண்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். இந்த அப்டேட் யாருக்கு அப்படின்னு சொன்னா, எமது அன்பான சகோதரர்கள் சாரதிகளுக்கு தாங்க. குவைத்தில் அதிகமாகவும் ஆபத்தான முறையிலும் வாகனம் ஓட்டுபவர்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்திருக்குது. அப்டேட் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். குவைத்தில் அதிவேகமாகவும் ஆபத்தான முறையிலும் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எதிராக உள்துறை அமைச்சகம் கடுமையான நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உயிரிழப்புகளை குறைப்பதற்கும் இனி ஜீரோ டாலரன்ஸ் முறையில் சட்டம் அமுல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 150 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினால் குவைத் குடிமக்கள் மீது கடுமையான அபராதம் விதிக்கப்படும், வாகனம் பறிமுதல் செய்யப்படும், வெளிநாட்டவர்கள் இத்துடன் நாடு கடத்தலும் செய்யப்படுவார்கள். 170 கிலோமீட்டர் வேகத்தை மீறினால் குவைத் குடிமக்களுக்கு டிராபிக் வழக்கு பதிவு செய்யப்படும், முன்னெச்சரிக்கை காவல் நடவடிக்கை எடுக்கப்படும், வாகனம் பறிமுதல் செய்யப்படும் மற்றும் வெளிநாட்டவர்கள் மீது அபராதம், வாகனம் பறிமுதல் மற்றும் நாடு கடத்தல் நடைமுறைப்படுத்தப்படும். 200 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினால் குவைத் குடிமக்களுக்கு சிறை தண்டனை வரை வழங்கப்படும், வாகனம் பறிமுதல் செய்யப்படும், வெளிநாட்டவர்கள் மீது அபராதம், வாகனம் பறிமுதல் மற்றும் நாடு கடத்தல் நடவடிக்கை எடுக்கப்படும். குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்ததாவது, சாலையில் பொறுப்பற்ற மற்றும் ஆபத்தான ஓட்டத்தை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களின் உயிர்களை பாதுகாக்கவும் இந்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. சட்டம் அனைவருக்கும் விதிவிலக்கன்றி கடுமையாக அமல்படுத்தப்படும் என எச்சரித்துள்ளது. இது போல அப்டேட் என்னுடைய யூடியூப் சேனல், டிக்டாக் ஃபாலோ பண்ணுங்க மக்களே. பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.